லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை மொனாக்கோவிற்கான திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஒரு நாள் திருத்தூது பயணம் குறித்த முன்தூது மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் மொனாக்கோவிற்கான திருத்தூது பயணம் ஒரு முன்தூது. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்தன் தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்தன் தலைவன் இயேசுவே. உயிரில் கலந்து என்னில் நிலைத்து உயர்வு தருபவர் இயேசுவே. அன்பு நேயர்களே, நமது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மார்ச் 28 சனிக்கிழமை, அதாவது நாளை, ஒரு நாள் திருத்தூது பயணமாக மொனாக்கோவிற்கு செல்கிறார். யோவான் நற்செய்தியில் வரும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இறைவார்த்தைகளை இந்த திருத்தூது பயணத்திற்கான விருதுவாக்காக கொண்டு மொனாக்கோவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்நாளில் அந்நாடு குறித்த அரசியல், மத மற்றும் வரலாற்று பின்னணியை அறிந்து கொள்வோம். பிரான்ஸ் ரிவியேராவில் அமைந்துள்ள சிறிய நகர நாடான மொனாக்கோ தொன்மையான காலத்திலிருந்து நீண்ட மற்றும் வளமான வரலாற்றை கொண்டுள்ளது. முதலில் பீனிசியர்களால் குடியேற்றம் செய்யப்பட்ட இது பின்னர் ரோமானியர்களால் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் அந்த பகுதியில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தினர். 1297ஆம் ஆண்டு இன்றும் மொனாக்கோவை ஆட்சி செய்து வரும் கிரிமால்டி குடும்பம் மொனாக்கோ கோட்டையை கைப்பற்றியது. இது அந்த அரசாட்சியின் சுயாட்சி பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் மொனாக்கோவின் அரசியல் நிலைமை பிரான்சின் தாக்கத்தில் மாறியது. குறிப்பாக 3ஆம் சார்லஸ் ஆட்சி காலத்தில் நாடு நவீனமயமாக்கப்பட்டு மொந்தே கார்லோவின் புகழ்பெற்ற பொழுதுபோக்கு மையம் நிறுவப்பட்டது. 1861ஆம் ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தத்தின் மூலம் மொனாக்கோவின் சுயாட்சி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் பிரான்சுக்கு சில நிலப்பகுதிகளை இழந்ததால் அதன் பரப்பளவு குறைந்தது. 1918ஆம் ஆண்டில் மொனாக்கோ பிரான்ஸ் மொனாக்கோ ஒப்பந்தத்தில் சேர்ந்தது. இதனால் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கைகளில் பிரான்சுக்கு கட்டுப்பாடு கிடைத்தாலும் உள்நாட்டு ஆட்சியை கிரிமால்டி குடும்பம் தொடர்ந்து வைத்திருந்தது. வத்திக்கான் நகருக்கு அடுத்ததாக உலகின் மிகச்சிறிய நகர நாடாக இது கருதப்படுகிறது. இதன் எல்லையின் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பிரான்ஸ் நாடு உள்ளது. இதன் பரப்பளவு 1.98 சதுர கிலோமீட்டர். 2001ஆம் ஆண்டில் இதன் மக்கள் தொகை 35.986 ஆகும். மொனாக்கோ உலகின் அதிக மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளது. அத்துடன் உலகின் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள நாடும் தனிநபர் வாழ்வு காலம் அதிகமான நாடும் இதுவே. அண்மையில் ஹெர்குலி துறைமுக விரிவாக்கத்தை அடுத்து மொனாக்கோவின் மொத்த பரப்பளவு 2.05 சதுர கிலோமீட்டராக அதிகரித்தது. நடுநிலக்கடலில் மேலும் நிலம் மீள கோரப்பட்டதை அடுத்து நாட்டின் பரப்பளவை மேலும் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மொனாக்கோவின் மக்கள் தொகை ஏறத்தாழ 39,000 மட்டுமே. அதன் பரப்பளவு 2.02 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதனால் இது உலகின் மிகச் சிறிய நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மொனாக்கோ ஓர் அரசியலமைப்பு அரசாட்சி நாடாகும்.
இந்நாட்டை கிரிமால்டி குடும்பம் ஆட்சி செய்கிறது. தற்போதைய இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் ஆவார். இவர் 2005ஆம் ஆண்டில் தனது தந்தையான இளவரசர் 3ஆம் ரெய்னியருக்கு பிறகு ஆட்சியேற்றார். 1962ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பின் அடிப்படையில் நாடு நிர்வகிக்கப்படுகிறது. இது மன்னரின் அதிகாரங்களை வரையறுத்து தேசிய கவுன்சிலுக்கு முக்கிய அதிகாரங்களை வழங்குகிறது. இருந்தாலும் வெளிநாட்டு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு போன்ற துறைகளில் மன்னருக்கு இன்னும் பெரிய செல்வாக்கு உள்ளது. மொனாக்கோவில் அரசியல் கட்சிகள் இல்லை. தேசிய கவுன்சில் கொள்கை வடிவமைப்பில் முக்கிய பங்கு வகித்தாலும் பல முடிவுகள் இன்னும் அரச குடும்பத்துடன் ஆலோசித்து எடுக்கப்படுகின்றன. இந்த அரசியலமைப்பு நிலைத்தன்மை, வளமை மற்றும் செல்வந்தர்களுக்கான பாதுகாப்பான இடமாக மொனாக்கோவின் நிலையை பேணுவதில் கவனம் செலுத்துகிறது. மொனாக்கோவில் பெரும்பாலான மக்கள், அதாவது 80 விழுக்காட்டிற்கு மேலாக ரோமன் கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த மதம் அந்த நாட்டில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. கிரிமால்டி குடும்பமும் நீண்ட காலமாக கத்தோலிக்க மதத்துடன் தொடர்புடையது. மொனாக்கோ வில்லில் அமைந்துள்ள புனித அமலோற்பவ அன்னை பேராலயம் முக்கியமான மத கட்டிடமாகும். இங்கு கிரிமால்டி குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக 3ஆம் இளவரசர் ரெய்னியர் மற்றும் இளவரசி கிரேஸ் ஆகியோர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கத்தோலிக்க திரு அவை நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பொது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திருப்பலி முறையாக நடைபெறுகிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் உயிர்ப்பு பெருவிழா போன்ற விழாக்கள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் கொண்டாடப்படுகின்றன. மொனாக்கோவில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் அருள்பணியாளர்களின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது. சில மறைமாவட்ட அருள்பணியாளர்கள் மற்றும் துறவியர் உள்ளூர் மக்களுக்காக பணியாற்றி வருகின்றனர். மொனாக்கோ மறைமாவட்டம் பிரான்சின் மார்செய் மறைமாவட்ட மறைமாநிலத்தின் கீழ் உள்ளது. தற்போது அதன் பேராயர் டொமினிக் மரி டேவிட் ஆவார். மொனாக்கோவில் ஓர் ஆயரும் 19 மறைமாவட்ட அருள்பணியாளர்களும் 8 துறவற அருள்பணியாளர்களும் மொத்தம் 27 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் உள்ளூர் மக்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து குடியேறியவர்களுக்கும் பணியாற்றி வருகின்றனர். செல்வந்தர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வேலைக்காக வரும் வெளிநாட்டினருக்கும் ஆன்மீக சேவைகளை வழங்கி வருகின்றனர். திருப்பலி நிறைவேற்றுதல், திருச்சடங்குகள் வழங்குதல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல் ஆகியவை இவர்களின் முக்கிய பணிகள். சிறிய மக்கள் தொகை காரணமாக அருள்பணியாளர்கள் அரச குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளனர். திருத்தந்தையின் மொனாக்கோ வருகை அந்த நாட்டின் வத்திக்கானுடன் உள்ள ஆழமான கத்தோலிக்க உறவை வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக இருக்கும். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் மொனாக்கோவிற்கு செல்லவில்லை. ஆனால் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2008ஆம் ஆண்டு மொனாக்கோவிற்கு சென்றார். இது அங்குள்ள கத்தோலிக்க சமூகத்திற்கு மிக முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. மார்ச் 28 சனிக்கிழமையன்று, அதாவது நாளை, திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மொனாக்கோ நாட்டிற்கு அமைதிக்கான ஒரு நாள் திருத்தூது பயணத்தை மேற்கொள்கிறார். இது அவரது முதல் ஐரோப்பிய பயணம் மற்றும் 2026ஆம் ஆண்டின் முதல் அனைத்துலக திருத்தூது பயணத்தை குறிக்கின்றது. 9 மணி நேரங்களை கொண்ட திருத்தந்தையின் இந்த பயணத்தில் மொனாக்கோவின் இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் மற்றும் கத்தோலிக்க சமூக உறுப்பினர்களுடனான சந்திப்புகள், இளைஞர்கள் மற்றும் கிறிஸ்தவ புகுநிலையினர் உடனான சந்திப்புகள் ஆகியவை அடங்கும். மொனாக்கோவின் ஃபாண்ட்வியலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற 2ஆம் லூயிஸ் கால்பந்து மைதானத்தில் தலைமையேற்று நிகழ்த்தும் திருப்பலியுடன் திருத்தந்தையின் அந்நாட்டிற்கான திருத்தூது பயணம் நிறைவடையும். மார்ச் 28 சனிக்கிழமையன்று காலை 9 மணிக்கு மொனாக்கோ உலங்கு வானூர்தி தளத்திற்கு உலங்கு வானூர்தி மூலம் வந்தடையும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கத்தோலிக்க மதம் அரசு மதமாக உள்ள மொனாக்கோ நகரத்திற்கு வருகை தரும் முதல் திருத்தந்தையாக திகழ்கிறார். அதனைத் தொடர்ந்து மொனாக்கோவின் இளவரசர் 2ஆம் ஆல்பர்ட் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் இளவரசர் அரண்மனையில் ஒரு விழா மற்றும் மரியாதைக்குரிய வருகையுடன்
திருத்தந்தையின் திருத்தூது பயண நிகழ்வுகள் தொடங்குகின்றன. பின்னர் காலையில் திருத்தந்தை லியோ அவர்கள் கோர்சிகா மற்றும் மொனாக்கோவின் பாதுகாவலர் புனித டிவோட்டா கோவிலிற்கு வெளியே இளைஞர்கள் மற்றும் கிறிஸ்தவ புகழ்நிலையினருக்கு உரையாற்றுவதற்கு முன்பு அமலோற்பவண்ணை பேராலயத்தில் உள்ளூர் கத்தோலிக்கரை சந்திப்பார். சிறிது நேர ஓய்விற்கு பிறகு திருத்தந்தை லியோ அவர்கள் 2ஆம் லூயிஸ் கால்பந்து மைதானத்தில் திருப்பலிக்கு தலைமை தாங்குவார். பின்னர் மாலை 5:45 மணிக்கு தனது திருத்தூது பயணத்தை முடித்துக்கொண்டு ரோமை நகருக்கு திரும்பும் திருத்தந்தையின் இந்த திருத்தூது பயணம் திருப்பீடத்திற்கும் மொனாக்கோவின் ஆளும் கிரிமால்டி குடும்பத்திற்கும் இடையிலான நீண்டகால உறவை எடுத்துக்காட்டும் அதே வேளையில் மனித உயிருக்கு மரியாதை, சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் சமூக உரையாடல் போன்ற பகிரப்பட்ட முன்னுரிமைகளை ஊக்குவிக்கின்றது. இன்றைய நிலையில் மொனாக்கோ உலகின் மிகச் செல்வந்த மற்றும் தனித்துவமான இடங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. அதன் பொருளாதாரம் ஆடம்பர சுற்றுலா, வங்கி மற்றும் நிலம் தொடர்பான வியாபாரங்களால் இயக்கப்படுகிறது. இது ஒரு வரி புகலிடமாக கருதப்படுகிறது. மொந்தே கார்லோ கிராண்ட் பிரிக்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற கார் விளையாட்டு நிகழ்வுகளையும் நடத்துகிறது. இது சிறிய நாடாக இருந்தாலும் பன்னாட்டளவில் முக்கிய தாக்கம் செலுத்துகின்றது. அன்பர்களே, இந்த அருமையான நாட்டிற்கு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற விருது வாக்குடன் திருத்தூது பயணம் மேற்கொள்ளும் நமது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் திருத்தூது பயணம் சிறக்க நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். என்னை மறந்தேன் இயேசுவே, உன்னில் கலந்தேன் இயேசுவே, உந்தன் பாதை எந்தன் தேடல் என்று உணர்ந்தேன் இயேசுவே. உன்னை போல நானும் வாழ என்னுள் இருப்பாய் இயேசுவே. உன்னை போல நானும் வாழ என்னுள் இருப்பாய் இயேசுவே. என்னுள் இருப்பாய் இயேசுவே. எந்தன் தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்தன் தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்தன் தலைவன் இயேசுவே. உயிரில் கலந்து என்னில் நிலைத்து உயர்வு தருபவர் இயேசுவே. எந்தன் தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்தன் தலைவன். அன்பு நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் மொனாக்கோவிற்கான திருத்தூது பயணம் ஒரு முன்தூது. செய்திகள். திரு அவையின் கடந்த கால வழிகாட்டுதல்களையும் கலைக்களஞ்சிய கடிதங்களையும் சுட்டிக்காட்டி உடல் உறுப்பு தானம் என்பது ஓர் ஒருமைப்பாடு மற்றும் உடன்பிறந்த உறவின் செயல் என்று அங்கீகரித்துள்ளதுடன் அதன் தார்மீக மற்றும் மனிதாபிமான முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 26 வியாழனன்று தேசிய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அமைப்பின் பங்கேற்பாளர்களை திருப்பீடத்தில் சந்தித்து உரையாடிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள் செய்து வரும் பணிகளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இத்தாலியில் முதல் உடல் உறுப்பு தானம் நடைபெற்று 70 ஆண்டுகள் நிறைவடைவதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை
அருளாளர் கார்லோ க்னோச்சி அவர்கள் தனது மறைவிற்கு பிறகு செய்த கண்தானம் அந்த நாட்டில் நவீன உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான அறநெறி சட்டங்கள் உருவாக எப்படி முன்னோடியாக இருந்தது என்பதை எடுத்து காட்டினார். உடல் உறுப்பு தானங்கள் கட்டாயமற்ற சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்றும் அது வணிகமயமாக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்திய திருத்தந்தை, உறுப்பு மாற்று மருத்துவமானது நம்பிக்கை, பொறுப்புணர்வு மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவற்றை சார்ந்தே இயங்குகிறது என்றும் எடுத்துரைத்தார். மனித மாண்பை பேணுவதோடு உடல் உறுப்புகளுக்கான அதிகப்படியான தேவையை பூர்த்தி செய்ய தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுமாறும் இவ்வமைப்பின் பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. இங்கிலாந்தின் கென்ட் மாவட்டத்தில் உள்ள ஆங்கிலிக்கன் திரு அவையின் கான்டர்பரி உயர்மறை மாவட்டத்தின் முதல் பெண் பேராயர் டேம் சாரா எலிசபெத் முல்லாலி அவர்கள் பதவியேற்பதை முன்னிட்டு தனது இறைவேண்டல் மற்றும் ஆதரவை தெரிவித்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 26 வியாழக்கிழமையன்று அனுப்பியுள்ள இச்செய்தியில் ஆங்கிலிக்கன் திரு அவை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் முக்கியத்துவம் குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை. மேலும் இந்த பதவியின் சவாலான பொறுப்புகளை எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, ஆங்கிலிக்கன் திரு அவைக்கு ஒரு கடினமான சூழல் நிலவும் இத்தருணத்தில் சாரா முல்லாலி அவர்கள் இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து தல திரு அவைக்கும் உலகளாவிய ஆங்கிலிக்கன் உறவு ஒன்றிப்பிற்கும் பணியாற்றுவதற்கு தேவையான ஞானத்தையும் வழிநடத்துதலையும் அவர் பெற்றிட தான் இறைவேண்டல் செய்வதாக உறுதியளித்துள்ளார் திருத்தந்தை. உண்மை மற்றும் அன்பின் அடிப்படையில் தொடர்ந்து உரையாடல்களை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இன்றைய உலகில் நற்செய்தியை பயனுள்ள வகையில் அறிவிப்பதற்கு கிறிஸ்தவ ஒன்றிப்பு மிகவும் அவசியமானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். வியட்நாமிலுள்ள ஹோசிமின் நகரத்தின் ஓய்வு பெற்ற பேராயரான கர்தினால் ஜான் பாப்டிஸ்ட் ஃபாம் மின் மான் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மார்ச் 26 வியாழனன்று பேராயர் ஜோசப் நுவான் நாங் அவர்களுக்கு அனுப்பிய இந்த செய்தியில், வியட்நாமின் தலத்திரு அவைக்கு கர்தினால் ஃபாம் மின் மான் ஆற்றிய பல ஆண்டுகால அர்ப்பணிப்பு நிறைந்த பணியை எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை, அவ்வுயர்மறை மாவட்டத்தின் அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலை விசுவாசிகளுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் இறைபதமடைந்த கர்தினால் ஃபாம் அவர்களின் மெய்ப்பு பணி, சமூக பொறுப்புணர்வு மீதான அர்ப்பணிப்பு, உரையாடல் மற்றும் தலத்திரு அவையின் ஒன்றிப்பை ஊக்குவித்தல் மற்றும் அவரது பணிவான மற்றும் எளிமையான வாழ்க்கையை பாராட்டியுள்ளார் திருத்தந்தை. இறுதியாக துயருறும் அனைவருக்கும் தமது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கியுள்ள திருத்தந்தை, உயிர்த்தெழுதல் தரும் நம்பிக்கையில் ஆறுதலையும் அமைதியையும் அளித்து தனது இரங்கல் செய்தியை நிறைவு செய்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கட்டாய திருப்பி அனுப்புதல் ஒழுங்குமுறை குறித்த அண்மை கால ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிவில் உரிமைகள், நீதி மற்றும் உள்துறை விவகார குழுவின் முடிவை நிராகரிக்குமாறு ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன சமூக ஆர்வலர் குழுக்கள். சேவ் த சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு, இத்தாலியின் அனைத்துலக பொது மன்னிப்பு அமைப்பு மற்றும் இத்தாலியின் காரிதாஸ் உள்ளிட்ட 20 சமூக ஆர்வலர் குழுக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் திருப்பி அனுப்பும் ஒழுங்குமுறை குறித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிவில் உரிமைகள், நீதி மற்றும் உள்துறை விவகார குழுவின் அண்மைய சமரசத்தை நிராகரிக்குமாறு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தை வலியுறுத்தியுள்ளன. இந்த குழுவின் தற்போதைய முன்மொழிவு புலம்பெயர்ந்த குழந்தைகளை 24 மாதங்கள் வரை தடுப்பு காவலில் வைக்கவும், குடும்ப உறவுகளின் துணை இல்லாமல் பாதுகாப்பற்ற நாடுகளுக்கு அவர்களை நாடு கடத்தவும் வழிவகை செய்கிறது என்றும், இதனால் ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற சிறுவர்களையும் குடும்பங்களையும் ஆபத்தான சூழலுக்கு உட்படுத்தவும் வாய்ப்புள்ளது என்றும் இவ்வமைப்புகள் தெரிவித்துள்ளன. தற்போது முன்மொழியப்பட்டுள்ள திட்டங்கள் குழந்தைகளின் நலனை பாதுகாக்க தவறுகின்றன என்றும் இவ்வமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.